வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சமையல் காணொலி ஊடாக சந்திக்கிறோம். ரெண்டு சமையல் நான் ஆரோக்கியம் சம்பந்தமான உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் சம்பந்தமான உணவுகளை சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு உணவு தான். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கறி ஒன்று வைக்க போறோம். என்ன கறி? முட்டை குழம்பு வைக்க போறோம். முட்டை குழம்பு நல்ல சுவையா இருக்கும். என்ன நல்ல சுவையா இருக்கும் முட்டை குழம்பு கறி எப்ப வைக்க போறீங்க? அப்ப முட்டை குழம்பு கறி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப அடுப்பு மூட்டியாச்சு. அடுப்புல சட்டிய வைப்போம். வறுத்தெடுக்க வறுத்தாத்தான் பாசமா இருக்கும் குழம்புக்கு. முட்டை குழம்பு ஒன்னும் வர மட்டும் வறுப்போம். இப்ப வெந்தயம் பாருங்க பொன்னிறமா வறுவட்டம். இனி அள்ளி எடுத்துட்டு இப்ப எண்ணெய் விடுவாங்க. தேங்காய் தேங்காய் வெங்காயம் தாளிக்க கூடிய அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறாங்க. கொதிச்சு வந்துட்டது. பெரிய வெங்காயத்துல 3 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறோம். அதை இப்ப போட போறோம். பெரிய வெங்காயம் மட்டும் நிறைய வதம் நல்லா வதங்கட்டு. நல்லா பொன்னிறமா வேற மட்டும் வருவேன். வெங்காயம் இப்ப பொரி வட்டு பொன்னிறமா வந்துட்டு கடுகு கொஞ்சம் போடுறேன். கடுகு அதோட சேர்த்து நச்சீராமும் போட்டு வளர்க்கலாம். இப்ப 5 கல் உள்ளி எடுத்து வெட்டி வச்சிருக்கலாம் போட போறோம். எல்லாம் சேர்ந்து அப்படியே வதங்கட்டும். நாங்க 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கிறோம். அதை இப்ப போட்டு வதக்க போறோம். அதோட குழம்புக்கு தேவையான உப்பு அளவா போடுறோம். கைப்பிடி கருவேப்பிலை போட போறோம். மதங்கி வந்துட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் மதங்கி வந்துட்டு இப்ப நாங்க பால் விட போறோம். நமக்கு தேவையான பால் இவ்வளவு காலம் தேங்காய் பால் விட்டு கொதிச்சு வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டு நாங்கள் இப்ப ஒரு கரண்டி அளவு தூள் எடுத்துறோம். குழம்புக்கு தேவையான அளவு. நாங்கள் இந்த தூள் வீட்டிலேயே செத்தமிளகாய் மல்லியெல்லாம் வாங்கி வறுத்து திரிச்ச தூள். நாங்கள் இப்ப 6 முட்டை எடுத்து அவிச்சு வச்சிருக்கிறோம். அதைத்தான் இப்ப கீறுகிறா வெட்டப்ப. இப்படி ஒரு கீறு, இப்படி ஒரு கீறு. குழம்பும் கொதிச்சு வந்துட்டு தூள் எல்லாம் போட்டு முட்டையும் கீறி எடுத்துட்டோம். இதை இப்ப நாங்கள் முட்டையை குழம்புக்கா போட போறோம். ஓண்டா போட்டு இந்த கீரை இதுக்கு அப்படியே இந்த கறி ஃபுல்லா இறங்கி முட்டையும் சேர்ந்து குழம்போட அவியும். அப்ப நல்ல ஒரு வாசமும் சாப்பிட நல்ல ஒரு ருசியும். கறி மசாலா ஃபுல்லா முட்டையில அப்படியே இறங்கும் கறி ஃபுல்லா முட்டை.
இப்ப நாங்கள் முட்டை குழம்புக்கு தேவையான புளி எடுத்து கரைச்சிருக்கிறோம். முட்டை குழம்புக்கு இப்ப நிறைய புளி விட்டா தான் நல்லா இருக்கும். கறியும் கொதிச்சு எல்லாம் வந்துட்டு புளிய விடும். குழம்போட நல்லா கொதி வந்து இப்ப குழம்பு கொதிச்சு முட்டையெல்லாம் சேர்ந்து அவிஞ்சு பாருங்க, நல்லா வத்தி வந்துடுது பாருங்க. இப்ப சுவையான முட்டை குழம்பு ரெடி, நாங்க சாப்பிட போறோம்.